2022 மாண்பு முதலமைச்சர் அரசு தான் இந்த ஆக்ட் கொண்டாந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ப்ரோஆக்டிவா இதால என்னென்ன தீமைகள் இருக்குன்றதை தெரிந்து கொண்டாதது. அந்த ஆக்டின் மூலமாக ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த அத்தாரிட்டி தான் இன்று ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன் மாணவர்கள் மத்தியில் பரவுவதை தடுப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சென்னையில் முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதை மற்ற மாவட்டங்கள்லையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதை எடுத்து போவதற்காக முடிவு பண்ணிருக்காங்க. அதிகமா இருந்துச்சு. ஆன்லைன் நம்ம கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி டைவர்ட் ஆகுறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி அடுத்த நடவடிக்கை? இல்லை, இது தொடங்குனது கோவிட் டைம்ல. ஏன்னா அப்போ கல்லூரிகள் பள்ளிகள்லாம் மூடி இருந்ததால அவங்க மாணவர்கள் பிற பள்ளிகளுக்கு செல்ல முடியல, விளையாட முடியல. அதால் அப்பதான் இது அதிகமாக தொடங்குச்சு. ஆனால் இப்போ பரவலாக அது போயிட்டு இருக்குது. டெக்னாலஜியை நம்ம தடுக்க முடியாது. அதனாலதான் இந்த விழிப்புணர்ச்சி ரொம்ப மிக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல் தான் மிக முக்கியம். ஏன்னா அவங்க தான் மானிட்டர் பண்ண முடியும். அவங்க நிச்சயமா அவங்க குழந்தைகள் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, எப்படி அவங்க நேரத்தை செலவிடுறாங்க, இது மாதிரி ஸ்மார்ட் போன் போன்ற கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகம் வழங்காம அதை ரெகுலேட் பண்ணி பண்ணணும். அவங்க விளம்பரமே தமிழ்ல சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ சும்மாவே இருந்தா போதும், இவ்வளவு பணம் வரும் தமிழ்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆன்லைன் ரம்மி தடை பண்ணிருக்க சூழல்ல இந்த மாதிரியான விளம்பரங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே பண்ணும்போது இது நிறைய பாதிப்பு மாணவர் மத்தியில் ஏற்படுத்தாதான். நம்ம ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ல அவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரம்மி அண்ட் போக்கர் பொறுத்தவரை இல்ல ஹைகோர்ட் சென்னை அது இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க.